சொல்லு தேவ், என்ன அதிசயமா இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க என்றார் அன்பரசி. அம்மா, ஆளிகிட்ட போனை கொடுங்க, நான் அவளோட கொஞ்சம் பேசணும் என்றான். மகனின் பேச்சில் மெல்ல சிரித்தவர், கல்யாணம் முடிஞ்ச உடனே வேலைக்கு போகணுமா என்ன? ஒரு 2-3 நாள் கழிச்சு போயிருக்கலாம். நான் சொன்னா கேப்பியா? இரு, உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறேன் என்றவர், மதி, உன் புருஷன் தான் கூப்பிடுறான், உன் கூட பேசணுமா என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டார். ஆளிமதி அலைபேசியை வாங்கியவள், ஹலோ என்று மெலிதாக கூற, ஆளி என்றான் அவன். சொல்லுங்க என்றாள். என்ன பண்ற? அது சும்மாதான், அத்தை கூட பேசிட்டு இருந்தேன். சரி, இப்ப எங்க நிக்கிற? ஹால்ல. சரி, எனக்கு தலை வலிக்குது, ஒரு முத்தம் கொடு என்றான் அவன். அச்சோ என்று வாயில் கை வைத்து மெலிதாக கூற, என்னடி அச்சோ, கொடு, முத்தம் தானே கேட்டேன் என்றான் சற்றே அதட்டி. என்றாள் மெலிதாக. என்ன ஆகும், நேற்று நைட்டு அவ்வளோ முத்தம் வாங்கினதானே என்கிட்ட, இப்போ ஒரு முத்தம் கேட்டா கொடுக்க மாட்டியா என்றான் சற்றே கோபமாக. ஆளிமதிக்கு அவன் பேச்சில் இப்போதும் அவனிட்ட அழுத்தமான முத்தங்கள் நினைவில் தோன்றி அவளை இம்சித்தது. அனைத்தையும் செய்துவிட்டு இப்போது தன்னிடமே முத்தம் வேண்டி நிற்கும் இந்த முத்தக்கல்வனுக்கு என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. காந்தாரி வேறு அங்கே சோஃபாவில் அமர்ந்து ஆளிமதி முகத்தை மட்டும் தான் பார்த்து கொண்டிருந்தார். வாய் திறந்து பேசுடி, கொடுப்பியா மாட்டியா என்றான் வேந்தன். ஆளிமதியோ என்றாள். என்னம்மா இருக்க என்று காந்தாரி கேட்க, அது அது ஒன்றும் இல்லத்த என்றாள் ஆளிமதி. யாரு, சித்தியா எனவும் அதற்கும் என்றாள் அவள். அப்போ இப்போ முத்தம் கொடுக்க மாட்ட என்றவன் குரலில் அழுத்தம். மறுபுறம் ஆளிமதி அமைதியாக இருந்தாள். பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு, சரி, இப்போ நான் வீட்டுக்கு வர்றேன் எனவும் சரி என்றாள் அவள். எதுக்குன்னு கேட்க மாட்டியா என்றான் வேந்தன். எதுக்கு? முத்தம் வாங்கத்தான் என்றவன் பேச்சை கேட்டு அதிர்ந்து விழிவெறித்தாள் ஆளிமதி. வீட்டுக்கு வந்தா தருவதானே எனவும் என்று ஆளிமதி திகைக்க, அவள் முகபாவத்தை அலைபேசி வழியே உணர்ந்து கொண்டவன் மெல்ல சிரித்து, சரி, இன்னும் 10 நிமிஷத்துல நான் வீட்டில் இருப்பேன், கிளம்பி ரெடியாரு, வெளியே போகணும் என்று விட்டு அழைப்பை துண்டித்து விட்டான். ஏனோ அவளின் குரலை கேட்டதும் அவனுக்கு மனதின் சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்கிய உணர்வு.